வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நான் மருத்துவர் ஆர் சுகந்தி, அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிளட் பேங்க் இன்சார்ஜாக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். கடந்த 6 வருடமாக பிளட் பேங்க் துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அது இல்லாமல் ஜென்ரல் மெடிசன் படித்ததுனால ஐசியூ, மெடிக்கல் வார்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி ஹீமோஃபிலியா டே ஏப்ரல் 17 வரதுனால அதை பற்றி சில கருத்துக்களை பேசுகிறதா இருக்கேன். அதை கூட கொஞ்சம் பெண்களுக்கான சில நல்ல விஷயங்களையும் சொல்லலான்னு கொஞ்சம் விருப்பப்படுறேன். இந்த ஹீமோஃபிலியா தினம் அப்படின்றது எதனால் அனுசரிக்கப்படுது மேம்? ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது ஒரு மரபணு சார்ந்த குறைபாடு. இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதற்குரிய அறிகுறிகள் ஏதாவது இரத்த கசிவோ இல்லை வீக்கமோ வந்த பிறகு தான் பல பேருக்கு தெரியுது. ஸோ இதை பற்றி மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு, தெரியாதவங்களுக்கெலாம் இதை பற்றி எஜுகேட் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி நோய் குறைபாடு இருக்கிறவங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டால் எப்படி அதை நம்ம தவிர்த்துருக்கலாம், எந்த மாதிரி நல்ல முறையாக வாழலாம், எங்கெல்லாம் இந்த இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கிது, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கும் மக்களுக்கு உதவுறதுக்கு நிறைய ஆர்கனைசர்ஸு, நிறைய ஃபண்டு அதெல்லாம் மொபிலைஸ் பண்ணி இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க, சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸையும் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே ஏப்ரல் 17 அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான தீம் பார்த்திங்கன்னா அசஸ் ஃபார் ஆல், விமன் அண்ட் கேர்ள்ஸ் டூ. ஓகே மேம். இப்போது ஹீமோஃபிலியா அப்படின்றது ஒரு மரபணு குறைபாடு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை தாண்டி ஒரு ஹீமோஃபிலியா அப்படின்னா என்ன மேம்? ஹீமோஃபிலியா அப்படின்னா நான் ஏற்கனவே பேசிட்டேன், இது மரபணு சார்ந்த குறைபாடு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குரோமோசோமில் ஏற்படுற மாற்றங்கள் நம்ம எல்லாருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மேல்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா XY குரோமோசோம் இருக்கும், ஃபீமேல்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா XX குரோமோசோம் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ அந்த ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிற XX குரோமோசோமில் ஏதாவது ஒரு X குரோமோசோமில் இந்த வியாதி இன்ஹெரிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த X குரோமோசோம் இன்னொரு Y குரோமோசோம் மேல்லேருந்து இணையிறப்போ அப்போ அவங்களுக்கு அந்த குறைபாடு வரும். ஸோ XY குரோமோசோம் மேல்ஸ்க்கு தான் வரும். ஸோ அந்த எந்த ஃபீமேல்ஸ் குழந்தை பையனாக பிறக்குதோ அவங்க எல்லாருக்கும் இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 X குரோமோசோம் இருக்கிறதுனால ஒரு X குரோமோசோமில் தான் வியாதி இருக்கும், இன்னொரு X நார்மலாக தான் இருக்கும். அந்த X போய் அந்த Yயில் சேர்ந்ததுன்னா அந்த பையனுக்கு வியாதி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா ஃபீமேல் கேரியர்ஸுமே சன்ஸ் குறைபாடோடு பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கு அந்த குறைபாடு உள்ள X குரோமோசோம் Y குரோமோசோமோடு சேருதோ அவங்களுக்கு தான் இந்த வியாதி ப்ரெசண்ட் ஆகும். ஓகே மேம். இப்போ ஹீமோஃபிலியானா என்னன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹீமோஃபிலியா அப்படின்ற ஒரு பிரச்சனை எதனால் ஏற்படுது மேம்? அதுதான் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாம் அந்த குரோமோசோம் மாற்றங்கள் தான், ஜீனில் ஏற்படுற மாற்றங்கள் தான். அது கருவிலையே வந்துடும். அது கருவிலையே நம்ம முதல்லலாம் அதை கருவிலையே கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி இல்லை. இப்போ நிறைய அம்னியோசென்டசிஸு, அங்கே இருக்கிற அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து சாம்பிளிங் பண்ணுறது, அப்புறம் 9 வாரத்தில் 11 வாரத்துலலாம் கோரியானிக் வெல்லஸ் சாம்பிளிங்கு, இதெல்லாம் சாம்பிள் பண்ணி பார்க்குறப்பே நம்ம இந்த ஹீமோஃபிலியா நோய் கருவிலையே நம்ம இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் 6 முதல் 12 வாரம் வரைக்கும் நம்ம வெளியில் அந்த நோய் அறிகுறி எதுவுமே தென்படாது. குழந்தை எப்போ மூவ் பண்ணுதோ, எப்போ அசைஞ்சு அவங்க வேலையெல்லாம் கொஞ்சம் ஓடுறது, க்ரால் பண்ணுறது, ஊர்ந்து போகிறப்ப அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம இந்த வியாதி அறிகுறிகள் தென்படும் போது தான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் இந்த வியாதியை. ஓகே மேம். இப்போ அறிகுறிகள் தென்படும் போது தான் இந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும்? என்னென்ன மாதிரி அறிகுறிகள்? முதல்ல பார்த்திங்கன்னா தலை முதல் பார்க்கலாம். நோஸில் ப்ளீட் ஆகலாம், அதாவது அப்நார்மல் ப்ளீட்ஸ், அதாவது நல்லா இருப்பாங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லுவோம், நோஸில் ப்ளீட் ஆகலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மூட்டுக்கள், பெரிய மூட்டுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்போ ஜாயிண்ட், முழங்கையில், மணிக்கட்டில், முழங்காலில், கணுக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்கம் வந்துடும். அது இல்லாமல் அதுலேயே ரத்தம் உறைஞ்சு சேர்ந்துக்கும். அதுக்கு பேர் ஹீமார்த்ரோசிஸ்னு பேர். அதில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வந்துடும். என்னடா நம்ம எல்லா குழந்தைங்களும் நல்லா விளாடுறாங்க, இவங்களுக்கு மட்டும் விளாண்டோன்னே டக்குன்னு ஒன்றுமே அடிப்படலை, இல்லை லேசாக அடிப்பட்டாலே இந்த மாதிரி ஒரு வீக்கம் வந்துடுது, ஒரு வலி வந்துடுது. இப்போ நம்ம குழந்தைங்க நல்லா விளையாடணுன்னு தான் சொல்கிறோம் எல்லாரையுமே. இப்போ விளையாடாமல் இருக்கிறதே நமக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த செல்ஃபோன்லேயே ஐக்கியமாயிடுறாங்க.
அதனால் விளாடணும்னு சொல்கிறோம், கண்டிப்பாக விளாடணும். ஆனால் அதுக்காக விளாடாமலாம் இருக்க முடியாது இந்த வியாதி வந்த பிறகு. ஆனால் இது விளாண்டோம்னா அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அந்த அந்த நேரம் பார்த்திங்கன்னா லைட்டாக சிராய்ச்சாலோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். ரத்த கசிவு நார்மலாக இருக்கிறவங்கள விட கொஞ்சம் அதிகமாக ப்ளீடிங் இருக்கும். அது இல்லாமல் பெயினும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து ரத்தம் முறையாமல் சேர்ந்துக்கிறதுனால ஃபுல்லாக வீக்கம் கொடுத்துரும். ஸோ அவங்களால அந்த பெயினை வந்து தாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஜாயின்ட் பெயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக போகிறப்ப வயிறுலலாம் கூட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லலாம் போய் கூட ஏதாவது ப்ளீடிங் வந்து வயிறெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக ஆகிறப்ப தான் பார்த்திங்கன்னா இன்ட்ராகைனல் ப்ளீடிங்லாம் வரும். அதாவது தலைக்குள்ளேயே ப்ளீடிங் ஆகிட்டு அதுதான் வந்து அவங்க ஒழுங்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா அதனால் கூட உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். இப்போ ஹீமோஃபிலியாவுக்கு என்னென்ன அறிகுறிகள்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதில் ஒரு வகை மட்டும்தான் இருக்கா அல்லது பல வகை இருக்கா மேம்? இதில் பல வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே அதிகமாக அடிக்கடி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா ஏவும் ஹீமோஃபிலியா பியும் தான் இருக்குது. ஹீமோஃபிலியா ஏன்னா என்ன, பின்னா என்ன? இப்போ நமக்கு உடம்புல அடிப்படுது, நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம வந்து ஒரு பஞ்சை வச்சு இது பண்ணுவோம், இல்லை காலை அது தூக்குவோம், இல்லை ஐஸ் கட்டி வைப்போம், ஏதாவது பண்ணுவோம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா தானாகவே அது வந்து சுருங்கி அந்த ரத்த குழாய்கள்லாம் டக்குன்னு நமக்கு உடம்புல எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசியாலஜி டக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆண்டவன் நம்மளை அந்த மாதிரி தான் படைச்சிருக்காங்க. ஸோ ரத்த குழாயெல்லாம் சுருங்கும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அந்த இடத்துல பிளேட்லெட்ஸ்னு ஒரு நம்ம உடம்புல 3 அணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், பிளேட்லெட்ஸ். கரெக்டாக அது வந்து அங்கே ப்ரெசண்ட் ஆகி அங்கே வந்து அது உறையும் தன்மையை அது ஏற்படுத்தும். அது இல்லாமல் பிளேட்லெட்ஸ்லாம் எல்லாம் அந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்ம உடம்புல ஒரு 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த வேலையை செஞ்சு, கிளாட்டிங்னா ரத்தம் உறைய வைக்கிறது, அந்த வேலையை கரெக்டாக பண்ணும். அதில் இந்த 8, 9 பார்த்திங்கன்னா அதில் குறைபாடு வரப்போ தான் இந்த ஹீமோஃபிலியா ஏவும் ஹீமோஃபிலியா பியும் வருது. ஹீமோஃபிலியா ஏங்கிறது ஃபேக்டர் 8 குறைபாடு, ஹீமோஃபிலியா பிங்கிறது ஃபேக்டர் 9 குறைபாடு. ஆனால் நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 8 குறைபாடு தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து தான் ஃபேக்டர் 9 குறைபாடு. அதோடைய ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போது. ஓகே மேம். நீங்கள் சொன்னீங்க இந்த ஹீமோஃபிலியா ஏற்படுது அப்படிங்கிறப்போ அது கருவிலேருந்து பரவக்கூடிய ஒரு மரபணு குறைபாடுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது வந்து கருவிலேருந்து மட்டும் வரக்கூடியதா அல்லது இதை தாண்டி பெரியவங்களானதுக்கப்புறம் ஹீமோஃபிலியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பெரியவங்கள் ஆன பிறகுலாம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது வந்து கருவிலே வரதப்போ அது ப்ரெசன்டேஷன் மே டிஃபர். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வரலாம். சில பேருக்கு ஸ்பான்டேனியஸாகவே ரொம்ப ஃபேக்டர் 8 கம்மியாக இருக்கிறப்போ ஸ்பான்டேனியஸ்னால் தானாகவே ப்ளீட் ஆகிடும். ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஃபேக்டர் 8 வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு, ஒரு 30% 40% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்தளவுக்கு ப்ளீடிங்லாம் தெரியாது. ரொம்ப சீரியஸாக விளையாண்டு ரொம்ப நிறைய விளையாடுவாங்கள்ல, சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு அடிப்பட்டாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறப்போ அது மைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுறப்பன்னா அப்போ வந்து அது தெரிய வரும். அவ்வளோதான். ஓகே மேம். இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோஃபிலியா தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஹீமோஃபிலியா தான் எப்படி இருக்குது அப்படின்றனா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு டெஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கோம், நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பிடிசிடின்னு ஒன்று இருக்குது, ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த கிளாட்டிங் டைம் வந்து இப்போ ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளே கிளாட் ஆகிடணும். ஆகலை, அது ரொம்ப ப்ரொலாங் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, ரொம்ப நாள் ஆகுதுன்னா அப்போ உடனே நம்ம வந்து இதை தான் மைண்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கடுத்தது ஏபிடிடின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு டெஸ்ட்டு ஒன்று பார்க்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரொலாங் ஆகும். அதுக்கப்புறம் கிளாட்டிங் ஃபேக்டர் ஆசே, இந்த ஃபேக்டர் 8 ஃபேக்டர் 9 அந்த ஆசையெல்லாம் பார்க்கலாம். பட் அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் வசதி கிடையாது. நாங்கள் அடுத்தது மனசில் வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க பேஷண்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ண வேண்டியதுதான். வேறு ஹீமோஃபிலியாவுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் செயல்பாட்டில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சாதாரணமாகவே நம்ம வீட்டில் இப்போ ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா ஒரு பதறி போவோம், டக்குன்னு அந்த இடத்துல வந்து நம்மளே ஒரு பஞ்சு வைப்போம், இல்லை ஒரு துணி வைப்போம், இல்லை காலை தூக்கணும், அடிப்பட்டால் கையை தூக்கணும், இதெல்லாம் நார்மல். கையை தூக்கிறது, காலை அடிப்பட்டால் காலை தூக்கிறது, மேலே வந்து ஒரு பஞ்சு வைக்கிறது, கம்ப்ரெஸ் பண்ணுறது, அழுத்துறது, ஐஸ் பேக் வைக்கிறது, இதிலையே பார்த்திங்கன்னா பாதி இது வீட்டிலே கொஞ்சம் சரியாயிடும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது அடங்கவே அடங்காது. ஏன்னா அது வந்து அந்த தேவையான கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால, உறையிற ஃபேக்டர் இல்லாததுனால அது வந்து ப்ளீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி நல்லா கட்டி வச்சுட்டு, ரொம்ப டைட்டாலாம் கட்டக்கூடாது, லைட்டாக இது பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும். எல்லா இடத்துலையும் இந்த ஃபேக்டர் 8 வந்து அவைலபிளாக இருக்காது. கவர்மெண்ட்லலாம் இப்போ வச்சுருக்கோம். நம்ம தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா
ஸ்டேட் லெவலில் வந்து ஃபண்டு மொபிலைசேஷனே அங்கே தான் நிறைய பண்ணுறதா சொல்கிறாங்க. அங்கே வந்து மாதத்துக்கு 100 கேஸ் ஆக்சுவலாக ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி சென்டருக்கு கூப்பிட்டு போயிடலாம். நான் கும்பகோணம் ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நாங்கள் இங்கே சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கான இன்ஜெக்ஷன் மட்டும் இங்கே கிடச்சிட்ருக்கு. அவங்களுக்கு நாங்கள் உதவுறதுக்கு இன்ஜெக்ஷன் ரெடியாக வச்சுருக்கோம். ஹீமோஃபிலியா 8 ஃபேக்டரும் எங்கள்கிட்ட இருக்குது, 9 ஃபேக்டரும் எங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு டோஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுவோம். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஹீமோஃபிலியா அப்படிங்கிறப்போ பிளட் ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு. அது ஒரு காயத்தினால ஏற்படக்கூடிய ப்ளீடிங்னா அந்த காயத்தில் இருக்கக்கூடிய பெயின் மட்டும் தான் இருக்குமா, அல்லது ஹீமோஃபிலியா பிளட் ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் பெயின் அதிகமாக இருக்குமா? ஆமாம், எப்போவுமே ஒரு இடத்துல வந்து ஒரு அதிகமான ஒரு திரவம் சேர்ந்தால் எப்படி இருக்கும், கம்மியாக திரவம் சேர்றதுக்கும் ஒரு திரவம் ஒரு அயல் திரவம் அதிகமாக சேர்றப்போ அங்கே இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி பெயின் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம அந்த நேரம் அவங்களால தாங்க முடியாது அந்த பெயினை. நார்மலாக அடிப்பட்டால் அந்த அளவுக்குலாம் வந்து பிளட் வந்து லீக்கேஜ் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதில் உறையும் தன்மை இருக்கிறதுனால நார்மல் பாடிஸ்க்கெலாம் வந்து அழகாக அதை கிளாட் பண்ணி அதை ரெசல்யூட் பண்ணி விட்ரும். ஆனால் இவங்க இருக்கிறவங்க வந்து கிளாட்டே இது பண்ண விடாது, ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நிறைய அக்குமுலேட் ஆகிறதுனால நர்வ்ஸை இரிட்டேட் பண்ணி பெயின் வரதான் செய்யும். இப்படி ப்ளீட் ஆகிட்டே இருக்கிறதுனால உடல் ரீதியாக வேறு ஏதாவது பக்க விளைவுகள் மற்ற உறுப்புகளை பாதிக்கிற மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது? மற்ற உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு தான். ஜாயின்ட்ஸ் எல்லா ஜாயின்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன், 4 ஜாயிண்ட் மேஜர் ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பாதிச்சிரும். அது அதோட விடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ப்ளீட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த இடம்லாம் வந்து கண்ட்ராக்சர் மாதிரி ஆரம்பிச்சிடும். போன்லலாம் கொஞ்சம் கண்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். அப்புறம் சைனோவியல் ஜாயிண்ட் சைனோவைட்டிஸ்னு ஒன்று வரும். அந்த சைனோவியம் அப்படிங்கிறது ஜாயிண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிடுச்சுன்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகிடும். சைனோவெக்டமி அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சர்ஜரி அப்படின்னு போனாலே இந்த மாதிரி ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா ஃபேக்டர் 8 வந்து நிறைய தேவைப்படும். சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஒரு 50% கொடுத்தாலே போதும். ஆனால் சர்ஜரின்னு போகிறப்போ அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அந்த ஃபேக்டர் 8 வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி ஆகும். இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா தான் இருக்கும். அது இல்லாமல் எல்லா உறுப்பை சுற்றியும் அப்டாமன் வயிற்றுக்குள்ளேயும் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், வயிற்றுக்குள்ளே ப்ளீட் ஆனால் வயிறுலாம் வலிக்கும். அதெல்லாம் நம்ம அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பல் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் எடுக்க முடியாது. நார்மலாக நமக்கெல்லாம் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது. ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். எப்படி எடுப்பாங்க, தைரியமாக எடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்பையும் கண்டினியூஸாக அந்த ஃபேக்டரி 8 நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் எடுக்கவே முடியும், பல்லே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தலையில் ஃபுல்லாக பிரெயினை சுற்றி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த நேரமும் சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு விதமான எல்லாமே வர வாய்ப்பு இருக்குல்ல. மற்ற ஏதாவது வேறு வியாதிகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வேறு ஏதாவது அனிமியா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபீவர் வரலாம், ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம், அதில் ப்ளீடிங் ஆகும். ஸோ எங்கே ப்ரிக் பண்ணாலும் ப்ளீட் ஆகும். ஒரு வேக்சினேஷன், ஒரு இப்போ குழந்தை பிறக்குது, நம்ம 6 மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், 1 வயசு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், 5 வயசில் எல்லாம் போடுறப்பையும் எந்த ப்ரிக் பண்ணாலும் அந்த இடத்துல ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த நேரமெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்டாக தேவைப்பட்ட அந்த நேரம் ஃபேக்டரி 8 போட்டுக்கலாம், அந்த மாதிரி போகணும். ஓகே மேம். இந்த ஹீமோஃபிலியா அப்படின்றது வந்து ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு சிகிச்சை முறைகள்லாம் நிறைய சொன்னீங்க இல்லையா? ஸோ முற்றிலும் இதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? இப்போ இதை தான் வந்து கவர்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாக கேட்டிங்க. இப்போ இதை தான் நான் வந்து பேசிட்டு வந்திருக்கேன். இதை தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரி 8 வந்து கரெக்டாக ஒரு 50%, 30%, 40% எப்போவுமே ஒரு லெவலில் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ப்ளீட்ஸு தானாகவே ப்ளீட் ஆகிறதோ, லைட்டாக செராச்சா ப்ளீட் ஆகிறதோ, தனியாக அந்த மூக்கில் ப்ளீட் ஆகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இப்போ வாரம் வீக்லி பேசிஸில் ஒரு 3 தடவை வந்து அவங்களே இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு போயிடலாம். போட்டுக்கிட்டால் அதால் வர பெரும் இழப்பை வந்து தடுக்கலாம். இப்போ அந்த இதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து தடுப்பு முறை, ப்ரொஃபைலாக்டிக். இப்போ நான் சொன்னது எல்லாமே கால் வீங்கினா, ப்ளீடானா, மூக்கில் ரத்தம் வந்தால் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. ப்ரொஃபைலாக்டிக் அப்படின்னா தடுப்பு முறைகள், வருமுன் காப்போம். அந்த முறையை இப்போ வந்து கடந்த 6 மாதமாக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலாக்டிக் டோசேஜாக எனக்கு அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க ஃபேக்டரி 8 குறைஞ்சிருக்குன்னு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம், எங்கேயாவது போய் விளாண்டு அடிப்பட்டால் என் பிள்ளைக்கு கஷ்டம், என் பிள்ளைய நான் வந்து எத்தனை நாளைக்கு விளையாடாமல் சொல்ல முடியாது. அதில் ஒரு குழந்தை வளருதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒரு இடத்துல விளையாட போகிறப்போ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கேயாவது இருக்குது, இல்லை கல்லில் தடுக்கி கீழே விடுறாங்கன்னா மற்றவங்க மேலே தொடச்சிட்டுலாம் போக முடியாது. அந்த இதை இழப்பை அவங்க தடுக்கிறதுக்கு இப்போ ப்ரொஃபைலாக்டிக்காகவே
ஃபேக்ட்ரி 8 வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு டோஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அதுக்கும் சிகிச்சை தரத்துக்கான ரெடியாக இருந்து அதுக்குள்ளே ஃபண்டையும் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சு இப்போ 2-3 பேருக்கு போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மேம். இப்போ சொன்னீங்க அந்த தடுப்பூசி இதெல்லாம் போடுறோம், அதெல்லாம் சரி. ஆனால் இதை தாண்டி வாழ்நாள் முழுக்க இது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? அது சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து நான் முதலே சொல்லிட்டேன், இது வந்து குறைபாடு தான், நோய் கிடையாது. இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வயசுக்கு மேலே தான் இப்போ சர்க்கரை பிபி இதெல்லாம் வருது. ஆனால் இப்போ சின்ன வயசுலேயே சர்க்கரை வந்து இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டோம், ஒரு வயசு குழந்தையிலேருந்தே. அதே மாதிரி தான் இதுவும் வாழ்நாள் முழுவதும். இது வாழ்நாள் முழுவதும் இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுடைய லைஃப் டைம் ஸ்பேனை வந்து நம்ம அதிகப்படுத்தி எல்லார மாதிரியும் அவங்க இருந்து கடைசி வரைக்கும் உயிரோட நல்லபடியாக இருந்து நல்ல இயற்கை சாவை அடைய முடியும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ கொஞ்சம் ப்ளீட் ஆகி ஏதாவது பிரச்சனை உயிரிழப்பு வருவதுக்கு கூட வாய்ப்புண்டு. அதனால் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கிறது தான் சிறந்தது. ஓகே மேம். அப்படிப்பட்ட இவ்வளோ ஒரு சிவியராக இருக்கக்கூடிய இந்த ஹீமோஃபிலியாவை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். கவர்மெண்ட் வந்து குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய போய் நம்ம இந்த ஒரு நோயினால் அந்த குழந்தைய நம்ம குறை சொல்கிறதோ, இல்லை அந்த குழந்தை என்னடா இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சுன்னு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்பா அம்மா வந்து இது பண்ணாமல் அதுக்கு ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இல்லை அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் விவரம் ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். குழந்தை வளர்கிறப்பே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஜெனட்டிக் கவுன்சிலிங் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிலாம் கூட செய்யலாம். அதெல்லாம் அவங்களாம் அதை மனதார ஏற்றுக்கிட்டு இது வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது, இது வந்து ஒரு இது கிடையாது, நம்ம இதுக்குள்ளே இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம குழந்தைய வச்சுக்கணும் அவங்க மனதார ஏற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் ஃபாரின்லலாம் வேணான்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க புக்கில். பட்டு இங்கே அந்தளவுக்கு விழிப்புணர்வு இன்னும் வரல, இதான் உண்மை. ஆனால் வந்த பிறகு எந்த அப்பா அம்மாவும் இந்த குழந்தைய விட்டுட்டு இது வரைக்கும் போனதாக நான் பார்த்ததே கிடையாது. எல்லா குழந்தையும் அவங்க ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக கொடுத்துட்றோம். இந்த நிலமையில் வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே கார்டு மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டில். வீக்லி ட்வைஸ் வந்து இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க, இந்த பிரச்சனை வந்தால் டக்குன்னு வந்து போட்டுருங்க, இல்லை குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. சைக்கலாஜிக்கலாக பார்த்துங்களா, அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து இன்ஜெக்ஷன் போட என்னவாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டே வாழ வேண்டியதாக இருக்குது, நம்மளால் மற்றவங்கள மாதிரி விளாட முடியல, கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? இப்போ வேணால் பரவாயில்ல, எல்லாம் செல்ஃபோனை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க, பட் விளாடணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். குழந்தைக்கும் பேரண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். கவுன்சிலிங் கொடுத்து இதான் தடுக்கலாமே தவிர இதை தவிர பெருசாக தடுப்பு முறைகள் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஹீமோஃபிலியா பாதிக்கப்பட்ட நபர்களுக்குன்னு சொல்லி ஏதாவது உணவு முறைகள் அந்த மாதிரி எதுவும் லிஸ்ட் இருக்கா மேம்? உணவு முறைகள் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரத்த சோகை அனீமியா இல்லாதவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லாருக்கும் அனீமியா தான். என்ன அது முதல்லலாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் நிறைய அனீமியா, இப்போ பார்த்தா ஜென்ஸுமே ஏன்னா தகாத உணவு முறைகள் மது பழக்கங்கள் அதனால் எல்லாருக்கும் அனீமியா தான். ஸோ இப்போ ப்ளீட் ஆகுது, என்னாகும், ஒரு குழந்தைக்கு ஒரு 2 கிளாத்துக்கு மேலே ப்ளீட் ஆனால் அந்த அனீமியா போயிடுவாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரத்தம் போக்கு அதிகமாக இருந்தாலும் ரத்த சோகை அதிகமாயிரும். ஸோ ரத்தம் போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு, ரத்தம் போட்டு தான் ஆகணும், ரத்தமும் போட்டு ஃபேக்டரேட்டும் போடணும், அந்தளவுக்கு இதான் ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் இது தான். அதுக்கப்புறம் நான் சொன்னேனே அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இது போயிட்டே இருக்கும், ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே மேம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோஃபிலியா தினத்தில் ஹீமோஃபிலியா பற்றி நிறைய நல்ல விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போது நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவாக இருக்கும்? மகளிருக்காக சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்ன மகளிர்னு நம்மளை ரொம்ப சமூகத்தில் இன்னமும் நம்மளை உயர்த்தி வச்சுருக்காங்க இப்படிங்கிறது தான் இப்போ நான் என்னுடைய கருத்து. ஆனாலும் என்ன தான் உயர்த்தி வச்சாலும் சில இடத்துல கொஞ்சம் அடி வாங்க தான் செய்கிறோம், அடி வாங்குற இடமும் உண்டு. ஆனால் அங்கேயும் நம்ம வந்து நம்மளை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிட்டா நம்மளை நம்ம நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் எல்லா லேடிஸ்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய மகளிர் தினத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் வந்து ஒன்று தான், லேடிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி இப்போ என்ன படித்தாலும் அதை வந்து எதையாவது அந்த படிப்பை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில் இண்டிபெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ நான் எங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நர்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, என்னம்மா பண்ண போகிறீங்கன்னு கேட்பேன். என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் வீட்டிலே இருக்க வேண்டியது தான், வீட்டுக்காரர் விடுறாரோ என்னவோ தெரில,
நான் சொல்லுவேன், ஒரு 2 வருஷம் வளர்க்குறியா குழந்தைய, அதுக்கப்புறமா ஸ்கூலில் விட்டுட்டு நீ வந்துரு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அப்புறம் படித்த படிப்புக்கும் அர்த்தம் கிடையாது, அப்புறம் ஏன்ப்பா படிக்கிற அப்படின்னு கேட்பேன். வீட்டில் இருந்துகிட்டே, ஆனால் அந்த தொழில் வந்து எவ்வளோ ஒரு நல்ல தொழில், அதை வந்து நிறைய பேருக்கு நீ உதவலாம். அதே மாதிரி எல்லா தொழிலையுமே நல்லது நிறையா செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும் லேடிஸ் அப்படின்னா, நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும். லேடிஸோட ஃபஸ்ட்டு வீக் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா, நான் வந்து அடிக்கடி எல்லாட்டையுமே சொல்லுவேன், ஜென்ஸ் வந்து பயங்கர பலமாக தான் இருப்பாங்க எப்போவுமே. அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் லேடிஸ்க்கு மனசளவில் மென்டல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மென்டலி வி ஆர் மோர் ஃபிட்டர் தென் மேல்ஸ் எப்போவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களால நம்ம அளவுக்கு வந்து மென்டலி ஃபிட்டாக எப்போவுமே இருக்கவே முடியாது. அதே மாதிரி நம்மளால் ஒரே நேரத்தில் 5 வேலை இல்லை 6 வேலை கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு நெட்வொர்க் பிரெயினில் அப்படி இருக்குது. அந்த பிரெயினை வந்து நல்ல வழியில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். அதை வந்து நல்ல வழியில் யூஸ் பண்ணல அப்படின்னா கஷ்டம்தான். அதை விட நீங்கள் ஃபீமேல்ஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா அது கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ எல்லா லேடிஸுமே கிச்சன்லேருந்துனா என்ன, எப்படி இருந்தாலும் நம்ம தான் செய்ய போகிறோம். ஜென்ஸு எல்லார் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஓகே, இல்லைனாலும் எல்லாரோடைய ஃபிட்னஸையும் பார்த்துக்க முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க. அதனால் நல்ல விதமான சாப்பாடு, சரி விகிதமான உணவை கொடுக்குற பொறுப்பில் நீங்களாம் இருக்கீங்க லேடிஸ்லாம். அதை கொடுத்தா மட்டும்தான் அந்த சமூகத்தை பல வியாதியிலேருந்து காப்பாற்ற முடியும். அது குழந்தைகளேருந்தே நம்ம உருவாக்கணும். குழந்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, ஜங்க் ஃபுட்ஸ் இதுக்கெலாம் ரொம்ப அடிமையாகி, செல்ஃபோனுக்கு அடிமையாகி, நம்மளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து அடிமையாகிடுறாங்க நிறைய பேர் வீட்டில். அதெல்லாம் விட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இப்போது நான் பல இடத்துல பேஷண்ட்டையும் பேசி தோற்று போகிற ஒரே விஷயம், மெகா சீரியல்ஸை பார்த்து அழிஞ்சிட்ருக்காங்க. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அந்த மெகா சீரியலை பார்த்துட்டே கூட நல்ல காய்கறிகளை நல்லா சமைச்சு, நல்ல பழங்களை சாப்பிட்டு, நல்ல பருப்பு வகைகள், நல்லதெல்லாம் ப்ரோட்டீன் உணவுகள்லாம் சாப்பிட்டு, வெள்ளையாக இருக்கிற எல்லா உணவையும் தவிர்த்து, வெள்ளையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற அரிசி உணவுகள், மாவு பொருட்கள், ஜீனி, இந்த மாதிரி உப்பு, அதுக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கட்டுப்பாடாக கரெக்டாக சமச்சீர் விகிதமாக சாப்பிட்டு, நல்ல உணவை நல்ல விதமான நல்ல எண்ணங்களை கொண்டு செல்வது வந்து, ஏன்னா ஜென்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் வெளியிலே வேலை பார்த்துட்ருப்பாங்க, லேடிஸ் தான் ஃபுல்லாக பசங்க கூட இருக்கும். இருக்கிறப்ப நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்ல தாயாகவும் நல்ல சகோதரியாகவும் நல்ல பாட்டியாகவும் இருந்தால் இந்த சமூகத்தை நல்ல விதமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அதிரை எஃப்எம்க்கு என்னுடைய மிக நன்றி. தேங்க்யூ.